श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। மொழியைக் கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் வழியைக் கடத்தும் இராமானுஜன் புகழ்பாடியல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. இன்று தொடக்கமாக சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திர வைபவமாக அவர் அருளிய பஞ்சஸ்தவங்கள் குறித்தான சிறு உபன்யாசங்களை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இன்றைய தினம் முதல் நாள் ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்கிற தலைப்பிலே இந்த உபன்யாசம் அமைந்துள்ளது. இதற்கு முன்னர் நாம் சுவாமி கூரத்தாழ்வானுடைய வைபவ சுருக்கத்தையும் இந்த ஸ்தோத்திரத்துடைய வைபவ சுருக்கத்தையும் இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய வைபவ சிறப்பையும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு சமயம் ஆழ்வாருடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்கு செய்து வருகிறார். அவ்வேளையில் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்கிற அந்த வாக்கியத்திற்கு அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும். அந்த வாக்கியத்தை படித்த மாத்திரத்திலேயே கூரத்தாழ்வான் மயங்கி விழுந்து விடுகிறார். இதை கேள்வியுற்ற சுவாமி எம்பெருமானார் அங்கே வந்து இப்படி மயங்கினாரே என்ன ஆயிற்று என்று பார்க்க, அத்வைதிகள் முதலான பல சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருப்பவர்களுடைய வாதங்களையெல்லாம் ஆழ்வார் தன்னுடைய முதல் வரியிலேயே ஜெயித்து விடுகிறாரே. உயர்வர உயர்நலம் உடையவன் என்று சொல்லிவிடுகிறாரே என்று ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தினாலே அவ்விடத்திலே மயங்கி விடுகிறார். பத்துடை அடியவர் கெளியவன் என்கிற பாசுரத்தை சொல்லும்போது ஆழ்வார் மயங்கி விடுகிறார். 6 மாத காலம் மயக்கத்திலேயே இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரின் நிலை இங்கே இவருக்கு ஏற்பட்டதனாலே ஆழ்வான் என்று ஏகவச்சனத்திலே எம்பெருமானார் கூரத்தாழ்வானை அழைக்கிறார். இப்படி ஆழ்வாருக்கு உண்டான அனுபவமும் ஆழ்வாருக்கு உண்டான குணங்களும் இவரிடத்திலே நிரம்பி இருக்கிறது என்றது எம்பெருமானாருடைய திருவாக்கு. கூரத்தாழ்வானுடைய வைபவ சரித்தங்கள் நாம் பலரும் கேட்டதே. அவருடைய வைபவத்திலே மேலாக சொல்லப்படும் விஷயம் என்று ஒன்று உண்டு. அவர் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க பெருமாளும் அவருக்கு மோட்சத்தை அளிக்கிறான். உம்மோடு சேர்த்து சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் மோட்சம் உண்டு என்று சொல்லுகிறான். இந்த செய்தியை கேட்டவாறே சிஷ்யர்கள் பலரும் எம்பெருமானாரிடத்திலே வந்து தெரிவிக்கின்றனர். இதை கேட்ட எம்பெருமானார் சுவாமி உடையவர், நித்திய விபூதியையும் லீலா விபூதியையும் பெரிய பெருமாளாலே இவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர் உடையவர். அவர் தம்முடைய உத்தரியத்தை கழற்றி தலையின் மீது சுழற்றி ஆட்டம் ஆடினாராம். எதற்காக இவர் ஆடுகிறார் என்று சிஷ்யர்கள் கேட்க, ஆழ்வானுடைய சம்பந்தம் நமக்கும் உண்டே, கூரத்தாழ்வான் நம்முடைய சிஷ்யராயிற்றே, அவருடைய சம்பந்தத்தாலே நமக்கும் மோட்சம் உண்டு என்று எம்பெருமானார் கொண்டாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரியதான ஒரு வைபவத்தை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான். சரி, இந்த ஸ்லோகங்களை இந்த ஸ்தவங்களை எந்த சந்தர்ப்பத்திலே அவர் இயற்றுகிறார்? சோழராஜனாலே திருவரங்கத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கே ஆபத்து ஏற்படுகிறது. பல ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அழைத்து சிவாத் பரதரம் நாஸ்தி என்று எழுதி அதில் கையொப்பமிட செய்கிறான். அங்கே நாலூரான் என்கிற ஒரு மந்திரி
இவர்களெல்லாம் கையெழுத்திட்டால் போதுமா? எம்பெருமானார் என்றோ கையெழுத்திட வேண்டும், உடையவர் என்றோ கையெழுத்திட வேண்டும் என்று சொல்ல, உடையவரை இழுத்துச் செல்லுவதற்காக சோழ அரசன் வீரர்களை அனுப்புகிறார். எம்பெருமானார் அந்த சமயத்திலே திருக்காவேரியிலே தீர்த்தமாட சென்ற சந்தர்ப்பம். அவ்வேளையிலே கூரத்தாழ்வான் இவர்கள் வந்திருப்பதை அறிந்து எம்பெருமானாருக்கு இவர்களால் ஒரு ஆபத்தும் நேராதிருக்க வேண்டும் என்று திருவுள்ளத்திலே கொண்டு தாம் காஷாயத்தை தரித்து எம்பெருமானாருடைய திருதண்டத்தை தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு பெரிய நம்பிகளோட தாம் சோழன் அரசவைக்கு எழுந்தருளுகிறார். இப்படி கூரத்தாழ்வான் சோழ அரசவைக்கு சென்று விட்டார் என்பதை அறிந்த எம்பெருமானார் கூரத்தாழ்வானுடைய வஸ்திரங்களை தாம் தரித்து கொண்டு மேல்நாடு, அதாவது திருநாராயணபுரத்தை நோக்கி செல்லுகிறார். கூரத்தாழ்வான் சோழனுடைய அரசவைக்கு சென்று அவ்விடத்திலே அந்த சோழ அரசனுக்கு பல நல்வார்த்தைகளை உபதேசம் செய்கிறார். பாஹ்ய மதமான இந்த சைவ மதத்திலே உள்ள குறைகளை சொல்லி நாராயணனே பரதெய்வம் என்பதை அவனுக்கு வேதங்களை கொண்டும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டும் புரிய வைக்கிறார். அவனுக்கு அதிலே இஷ்டமில்லை. அவன் சிவாத் பரதரம் நாஸ்தி என்பதிலே இவர் கையெழுத்திட வேண்டும் என்று நீட்டுகிறான். அவர் துரோணம் அஸ்தி, அதாவது சிவம் என்பது ஒரு வகையான அளவுகோல், அந்த அளவுகோலை விட துரோணம் என்கிற அளவுகோல் பெரியது என்று எழுதி அதிலே கையெழுத்திடுகிறார். இதை கேட்டவன் மிகவும் கோபம் கொண்டவனாக ஆழ்வானுடைய திருக்கண்களை பறிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இவ்வளவு பெரிய பாபியான உன்னுடைய ஆட்கள் என்னை தொட வேண்டாம் என்று ஆழ்வான் அந்த இடத்திலேயே தன்னுடைய கண்களை பறித்து வீசிவிடுகிறார். அதே வேளையில் சுவாமி பெரிய நம்பிகளுடைய கண்களும் பறிக்கப்படுகின்றன. சுவாமி பெரிய நம்பிகள் அவ்விடத்திலேயே திருவரங்கத்திற்கு எழுந்தருளும் வேளையில் ஒரு சிறு கிராமத்திலே ஆளவந்தார் திருவடிகளை அடைகிறார். மேலே கூரத்தாழ்வான் சிலருடைய உதவிகளை கொண்டு திருவரங்கம் எழுந்தருளுகிறார். எம்பெருமானார் திருநாராயணபுரத்திற்கு சென்றிருக்கிறார், மேல்நாட்டுக்கு சென்றிருக்கிறார் என்று கேள்வியுறுகிறார். இவ்வேளையிலே பெரிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே பெரிய பெருமாளை சேவிக்க உள்ளே எழுந்தருளுகிறார். பெரிய கோவிலுக்குள்ளே எழுந்தருளுகிறார். அவ்வேளையிலே சில காவலாளிகள் ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்று தடுக்கிறார்கள். அதை கேட்ட சிலர், இவர் பெரிய ஞானி, மிகுந்த ஆத்ம குணங்களை உடையவர், இவரை மட்டும் அனுமதியுங்கோள் என்று சொல்லுகின்றனர். அதை கேட்ட கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை தொலைத்து வேறு ஒரு சில காரணங்களுக்காக இந்த பெரிய பெருமாளுடைய தரிசனம் அடியேனுக்கு கிடைக்குமாகில் அது வேண்டாம் என்று சொல்லி திருவரங்கத்திலிருந்து தெற்கே கிளம்பி திருமாலிரும் சோலைக்கு செல்லுகிறார். இப்படி பெரிய பெருமாளை சேவிக்க முடியாதாலே ஏற்பட்ட வருத்தம், எம்பெருமானார் திருவரங்கத்தை விட்டு கிளம்பி மேற்கே எழுந்தருளியதாலே ஏற்பட்ட வருத்தம், இப்படி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு நலிவு ஏற்பட்டிருக்கிறதே என்கிற இந்த வருத்தம், இந்த வருத்தங்களுடைய வெளிப்பாடாக இந்த ஸ்தவங்களை சுவாமி கூரத்தாழ்வான் இயற்றுகிறார். அதிலே முதல் ஸ்தவம் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டநாதனை பற்றிய ஸ்தவம். இரண்டாவது அதிமானுஷ ஸ்தவம், மூன்றாவது சுந்தரபாகுஸ்தவம், நான்காவது வரதராஜஸ்தவம், ஐந்தாவது ஸ்ரீஸ்தவம். அதிலே இன்றைய தினம் பார்க்க வேண்டியது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்கிற இந்த ஸ்லோகம். ஆழ்வானுடைய இந்த ஸ்தவங்களுக்கு பெரும் ஏற்றம் ஒன்று உண்டு. ஆழ்வான் எந்த புராணங்களுக்கோ இதிகாசங்களுக்கோ அல்லது ஆழ்வாருடைய அருளி செயல்களுக்கோ வியாக்கியான கிரந்தங்கள் இயற்றவில்லை. ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களையோ இயற்றவில்லை. அவர் அருளி செய்தவை இந்த பஞ்சஸ்தவங்கள். ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய தனியனிலே நாம் அனுபவிக்க பெறும் ஒரு பேர் உண்மை என்னவெனில், இந்த ஸ்தவங்கள் வேதமாதாவுக்கு திருமாங்கல்யத்தை போலே உள்ளது என்று. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ
நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்திமங்கல சூத்திரதாம். திரயி என்று சொல்லப்படுவது வேதத்தை, ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்னுவது சுவாமி கூரத்தாழ்வானை. இந்த ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய உக்திகள், அதாவது ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்தவங்கள் வேதமாகிற அந்த பெண்ணுக்கு மங்களசூத்திரமான திருமாங்கல்யத்தை போலே உள்ளது என்று சொல்லுகிறார்கள். திருமாங்கல்யம் இருந்தால் மேலே திருவாபரணங்கள் சேர்த்து கொள்ளலாம். திருமாங்கல்யம் இல்லாத வேளையில் மேலே எத்தனை திருவாபரணங்களை சேர்த்து கொண்டாலும் அது பொருந்தாது. அதைப்போல வேதத்திற்கு ஒரு விளக்காக, ஒரு சிரோமணியாக திருமாங்கல்யத்தை போலே இருப்பது ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள். அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகளை அனுபவிக்கும் வாய்ப்பு நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே ஆழ்வான் துவங்கும் விதமாக தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரை விஷயமாக கொண்டு ஒரு ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார். நாம் அனைவரும் அறிந்த ஸ்லோகமே. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. நாம் நித்தியம் சொல்லும் தனியனிலே வரும் தனியனே இது. இந்த ஸ்லோகத்தை கொண்டு துவங்குகிறார். மேலே 2 ஸ்லோகங்களாலே சுவாமி நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார். அதற்கு மேலே பெருமாள் விஷயமாக சில ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். அதற்கு பிறகு தம்முடைய தாழ்ச்சிகள் எல்லாவற்றையும் சொல்லி, எம்பெருமானுடைய வாத்சல்யத்தையும் சொல்லி, இந்த தாழ்ச்சிகளெல்லாம் எனக்கு இருந்தபோதும் உம்முடைய வாத்சல்யத்தாலே இந்த ஸ்லோகத்தை நீ எடுத்து கொள்ளுகிறாய், உன்னுடைய தயையினாலே உன்னுடைய கிருபையினாலே இவைகளை அங்கீகரிக்கிறாய் என்பதாலே இந்த ஸ்லோகங்களை நான் இயற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே வேதம் எப்படி பிரமாணமாகிறது என்பதை சொல்லி, நாராயணனே பரதெய்வம், ஸ்ரீயப்பதியே பரதெய்வம், அவனை வேதம் புருஷசூக்தத்திலே எவ்வாறு சொல்லுகிறது என்பதையும் காட்டி, நித்திய விபூதி லீலா விபூதி என்கிற அவனுடைய 2 சொத்துக்களை காட்டுகிறார். ஸ்ரீவைகுண்டம் என்பது நித்திய விபூதி, நாம் இங்கே இருப்பது லீலா விபூதியிலே. இந்த முதல் 40 ஸ்லோகங்களாலே ஒரு முன்னுரை போல, ஒரு அவதாரிகை போல, தன்னுடைய ஸ்தவங்களுக்கு ஒரு அவதாரிகை போல அருளி செய்திருக்கிறார். அதிலே 40வது ஸ்லோகத்திலும் 39வது ஸ்லோகத்திலும் 40வது ஸ்லோகத்திலும் எது நித்திய விபூதி எது லீலா விபூதி என்று காட்டி கொடுக்கிறார். 41வது ஸ்லோகம் தொடக்கமாக நித்திய விபூதியை மிகவும் கண்களிலெதிரே கொண்டு வந்து நிறுத்தினார் போல விவரித்து அருளுகிறார். இப்படியாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்தவம், ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம். மேலே முதல் ஸ்லோகம். யோ நித்யம் அச்யுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. சுவாமி ராமானுஜர் விஷயமாக இருக்கும் இந்த தனியனிலே ஒரு அழகான விஷயத்தை கூரத்தாழ்வான் எடுத்துரைக்கிறார். அதாவது யதிகள், அதாவது சந்நியாசிகள் ஸ்வர்ணத்தை தொடுவதில்லை, ஸ்வர்ணத்தின் பேரிலே ஆசை கொள்ளாது இருப்பார்கள். அப்படிதான் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் யதியாக இருக்கும் யதிராஜராக இருக்கும் இந்த எம்பெருமானாருக்கு ஒரு ஸ்வர்ணத்தின் பேரிலே ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது அச்யுதனான இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய திருவடி தாமரைகளாகிற தங்கம், அதிலே வியாமோகம் கொண்டவர், மிகுந்த ஆசையை உடையவர். அதை தவிர ததிதராணி திருநாயமேனே, அந்த திருவடிகளை தவிர மற்ற விஷயங்களை புல் என மதிக்கத்தக்கவர், முதலென மதிப்பவர். அஸ்மத் குரோஹோ பகவதோஹோ தயைக சிந்தோஹோ, என்னுடைய குருவாக இருப்பவர், பகவானாக இருப்பவர், தயைக்கு மட்டுமே கடலாக இருப்பவர். இப்படி இருப்பவரான ராமானுஜரை
ராமானுஜருடைய திருவடிகளை வணங்குகிறேன், சரணம் புகுகிறேன் என்று இந்த இடத்திலே குரத்தாழ்வான் காட்டிக் கொடுக்கிறார். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி இதராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கும் வேளையிலே மற்றொரு ஸ்லோகமும் நினைவுக்கு வருகிறது. திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதய ராமானுஜ பதாம்போஜ சமாஷ்டயன சாலினஹா என்கிறார்படியே ராமானுஜருடைய திருவடிகளை தவிர மற்ற ஐஸ்வர்யங்களையும் போகங்களையும் புல் என மதிப்பவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய சிஷ்யர்கள், எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள். அப்படிப்பட்ட சிஷ்யர்களை உடைய எம்பெருமானார் அச்சுதனுடைய திருவடி தாமரைகளான அந்த ஸ்வர்ணம், அந்த தங்கம், அதை தவிர மற்ற ஐஸ்வர்யங்களையும் போகங்களையும் புல் என்று கருதுகிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் அத்யத்புதமாக அருளி செய்திருக்கிறார். மேலே இரண்டாவது ஸ்லோகம். த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய தேவ நித்யம் யத்வா சரண்யமசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம் என்று பராங்குசாஷ்டகம் என்கிற 8 ஸ்லோகங்கள். அந்த 8 ஸ்லோகங்கள் ஒரு தொகுப்பு. அதிலே ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே சுவாமி கூரத்தாழ்வானாலே இயற்றப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்மாழ்வார் விஷயமாக அவர் இயற்றியிருக்கிறார். இந்த நம்மாழ்வாருடைய திருவடி இணைகளானது 3 வேதங்கள். த்ரையி என்று வேதத்திற்கு ஒரு பொருள் உண்டு. அந்த த்ரையி ஆகிற அந்த வேதத்தை நன்கு அறிந்த, நன்கு கற்ற, நல்ல ஞானத்தை உடையவர்களாக இருப்பவர்களுடைய சிரசை எது அலங்கரிக்கிறது என்றால் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள். அப்படி சுவாமி நம்மாழ்வார் திருவடி தாமரைகளே புகழ் இல்லாதவர்களுக்கும் அனாதைகளாக இருப்பவர்களும் அப்படி இருப்பவர்களுக்கும் இந்த திருவடிகளே புகழாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனையாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே என்று. இப்படி வைதிகர்களாலே கைவிடப்பட்ட எனக்கு இந்த ஆழ்வாரே தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறார் என்று இந்த இடத்திலே கண்ணினும் சிறுத்தாம்பு அந்த இடத்திலே சுவாமி மதுரகவி ஆழ்வார் அருளி செய்கிறார். அதை ஒத்தாற்போலேயே இந்த இடத்தில் சுவாமி கூரத்தாழ்வானும் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். தைவித்ய விருத்த ஜன மூர்த்த விபூஷணம் யத் சம்பச்ச சாத்விக ஜனஸ்ய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய புண்ணியம் தத் சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம் என்று. மேலே 3வது ஸ்லோகத்திலேயும் சுவாமி நம்மாழ்வாரையே திருவடி தொழுது மேலே மேலும் ஸ்லோகங்களிலே பெருமாளுடைய வைபவங்களை சொல்லி வருகிறார். மேலே 7வது ஸ்லோகம் தொடங்கி 10வது ஸ்லோகம் வரை இந்த தாட்சியுடையவனான அடியேனுடைய சொற்கள் எம்பெருமானுடைய ஆஸ்ரித வாத்சல்யம் என்னுகிற குணத்தாலே காரியத்தை அடைகின்றன என்று சொல்லுகிறார். ஆம்னாய மூர்தனிச்ச மூர்தனி சோர்த்வ பும்சாம் யத்தாம வைஷ்ணவமபீக்ஷணதரம் சகாஸ்தி தன்மாத்ருஷாமபி ச கோச்சரமேதி வாசः மன்யே ததீயம் இதமாஸ்ரித வத்சலத்வம் என்று. ஆஸ்ரித வத்சலத்வம் என்னுகிற ஆஸ்ரித வாத்சல்யம், ஆஸ்ரிதர்களிடத்திலே இவனுக்கு இருக்கும் வாத்சல்யம். ஒரு பசு கன்றை எணுகிறது. பல அழுக்குகளோட, இரத்தத்தோடைய, சீழோட அந்த குழந்தை பசு கன்றுக்குட்டி பிறக்கிறது. அந்த அழுக்கோட இந்த கன்று இருக்கிறதே என்று அந்த பசு பார்க்காது. அதை தன்னுடைய நாவினாலேயே சுத்தப்படுத்துகிறது. இப்படி எம்பெருமானும் நம்முடைய தோஷத்தை பாராதே நம் மீது கருணையோட, நம் மீது இருக்கும் அன்பினாலே நமக்கு ஹிதங்களை செய்கிறான். அது வாத்சல்ய குணம். ஆஸ்ரிதர்கள் இடத்திலே இவனுக்கு இருக்கும் வாத்சல்ய குணத்தினாலே இந்த ஸ்லோகங்கள் காரியத்தை பெறுகின்றன, சத்தை பெறுகின்றன என்று இந்த இடத்திலே ஆழ்வான் அருளி செய்கிறார். இப்படியாக 7, 8, 9, 10 ஆகிய 4 ஸ்லோகங்களிலேயும் இந்த தாழ்ச்சியுடையவனான அடியேனின் ஸ்தோத்திரங்கள் எம்பெருமானுடைய வாத்சல்ய குணத்தினாலேயும்
க்ஷமா குணத்தினாலேயும் இப்படி கத்தை பெறுகின்றன என்று அருளி செய்கிறார். தம்முடைய துருக்திகளினால், அதாவது தவறான அர்த்தங்களை வெளிப்படுமாக இருக்கும் வார்த்தைகள் எம்பெருமானுடைய க்ஷமாகுணத்தை இலக்காக பெறுகின்றன, சமாகுணத்துக்கு இலக்காக இருக்கின்றன என்று அருளி செய்கிறார். மேலே 11வது ஸ்லோகத்திலே வேதத்தினுடைய பிராமாண்யத்தை அருளி செய்கிறார். ஆக்ஞா தவாத்ர பவதி விதிதாத்ரயீசா தாம் ஹி பிரமாண முபஜக்முஹு அதீந்திரியேர்த்தே ஆபாசபூய மபியாந்திய பிராணிதோஷைஹி அயேஷாத்து தோஷரஹிதா மஹிதா புராணி. அதாவது இந்த வேதமாகப்பட்டது எம்பெருமானுடைய கட்டளையாக கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு எது உகக்குமோ அது செய்யத்தக்கது தர்மம், எது அவனுக்கு இஷ்டமில்லையோ, எது செய்யத்தகாததோ அது அதர்மம். இந்த விஷயத்தை சொல்லுவது வேதம். இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயங்களை சொல்லுவதாக இந்த வேதம் அமைந்துள்ளது. வேதத்தை தவிர்ந்த மற்ற சாஸ்திரங்கள், பாஹ்ய சாஸ்திரங்கள் பல தோஷங்களாலே நிறைந்துள்ளது. அதனாலே அவைகள் அப்பிராமாணிகமாகின்றன. இந்த வேதமாகப்பட்டது தோஷமற்றதாய், அனாதியாய் இருப்பதாலே தோஷமற்றதாய் இருக்கிறது. இப்படி தோஷமற்றதாய் இருப்பதாலே இது பிரமாணங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கிறது என்று இந்த இடத்திலே ஆழ்வான் சாதித்தருளுகிறார். இந்த வேதத்திற்கு அனாதி என்கிற ஒரு குணம் உண்டு. அதாவது இன்னாராலே இந்த காலத்திலே இயற்றப்பட்டது என்கிற ஒரு நிலை நிர்பந்தம் வேதத்திற்கு கிடையாது. எம்பெருமான் எல்லா சதுர்யுகத்தினுடைய துவக்கத்திலேயும் எல்லா கல்பங்களுடைய துவக்கத்திலேயும் தாம் அந்த வேதத்தை ஸ்மரித்து பிரம்மனுக்கும் ரிஷிகளுக்கும் உபதேசம் செய்கிறார். இப்படியே இந்த வேதம் அனாதியான இந்த சம்சாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே இன்னாராலே இந்த வேதம் இயற்றப்பட்டது என்று சொல்லும்படியாக இல்லை. இதனாலே அனாதியாக இருக்கும் இந்த வேதத்தில் எந்த புருஷனுடைய ஒரு தோஷமும் ஏறாதே இருப்பதால் இது பிரமாணங்களுள்ளே தலையாக கொண்டாடப்படுகிறது வைதிகர்களாலே. இது 11வது ஸ்லோகம். இப்படியாக வேதத்திற்கு பிராமாண்யம் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வேதத்திலே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் முதலான ஜகத் காரியங்களுக்கு தலைவன் யார், கர்த்தா யார் என்று சொல்லுகிற விடத்திலே சில இடங்களில் சத் என்று சொல்லுகிறது, சில இடங்களில் பிரம்மம் என்று சொல்லுகிறது, சில இடங்களில் ஆத்மா என்று சொல்லுகிறது, சில இடங்களில் புருஷன் என்று சொல்லுகிறது. இப்படி இருக்கிற வேளையிலே எதை பிரம்மமாக கொள்ளுவது, யார் சிருஷ்டிகர்த்தா, யார் இவைகளையெல்லாம் செய்பவர் என்று கொள்வது என்று எண்ணும் வேளையிலே 4 வேதங்களிலே ஒரு பகுதியாக, 4 வேதங்களிலும் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த புருஷ சூக்தம். இந்த புருஷ சூக்தமாகப்பட்டது ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம். அவனே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் முதலான சகல ஜகத் காரியத்திற்கும் கர்த்தா என்று காட்டுகிறது. இப்படியாக அந்த புருஷ சூக்தத்தை சொல்லும் விதமாகவும் ஸ்ரீமன் நாராயணன் அந்த இடத்திலே காட்டப்படும் விதமாகவும் இந்த 23வது ஸ்லோகத்தை ஆழ்வான் அமைத்துள்ளார். அந்த ஸ்லோகமாவது சர்வஸ்ருதிஷ்வனுகதம் ஸ்திரமப்பிரகம்பியம் நாராயணாஹ்வயதரம் த்வமிவானவத்யம் சூக்தம் து பௌருஷம் அசேஷ ஜகத் பவித்ரம் துவாமுத்தமம் புருஷமீஷ முதாஜஹார என்று. அதாவது சகல வேதங்களிலேயும் 4 வேதங்களிலேயும் ஒரு பகுதியாக இருப்பது இந்த புருஷ சூக்தம். இது ஸ்திரமாகவும் அசைக்க ஒண்ணாதபடியாகவும், அதாவது குத்ருஷ்டிகளாலே, குதர்க்கமான வாதங்களாலே அசைக்க முடியாதபடியாக நாராயணன் என்கிற திருநாமத்தை சொல்லி அந்த திருநாமத்தை உடையவனே இந்த ஜகத்காரியத்திற்கு கர்த்தாவாக இருக்கிறான். அவனே மிகவும் மேன்மையுடையவனான பரம பாவனமுள்ள புருஷனாக, புருஷோத்தமனாக இந்த இடத்திலே ஓதி வைத்திருக்கிறது என்று அருளி செய்கிறார். இப்படியாக வேதங்களிலேயும் வேதாந்தங்களிலேயும் எம்பெருமானுடைய குணநலன்களாக சொல்லப்பட்டவையை அடுக்கி அவைகளை எம்பெருமான் திருமுன்பே இந்த சூக்தமாக மேலே அருளி செய்கிறார். மேலே 39வது ஸ்லோகத்தில் இருந்து இந்த விபூதிகளை விவரிக்க துவங்குகிறார்.
39வது ஸ்லோகத்திலே லீலா விபூதியை விவரிக்கிறார். 40வது ஸ்லோகத்திலே நித்திய விபூதியை விவரிக்கிறார். 41வது ஸ்லோகம் தொடங்கி நித்திய விபூதியான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை விவரிக்க துவங்குகிறார். யத் சம்வృతం தசகுணோத்தர சப்ததத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகத்பவதாத்ருதாம அண்டானி தத்சு சதுர்ஷானி பரச்சதானி கிரீடாவிதேஸ்தவ பரிச்சத தாமகச்சன் என்று. அதாவது எம்பெருமானே மேன்மேலும் 10 மடங்காக பெருகி இருக்கின்றன. அப்படி இருக்கின்றன இந்த அண்டங்கள். இந்த அண்டங்கள் 7 தத்துவங்களாலே சூழப்பட்டிருக்கின்றன. பஞ்சபூதங்கள், மகத்து, அகங்காரம், இப்படி இருக்கிற 7 தத்துவங்களாலே சூழப்பட்டிருக்கின்றன. அந்த அண்டங்களுக்குள்ளே 14 லோகங்கள் அமைந்துள்ளன. அரணுக்கும் அயனுக்கும், பவ என்றால் பிரம்மன், தாத்ரு என்றால் சிவன், இப்படிப்பட்டவர்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் இந்த அண்டங்களை அதனோடு ஒரு அண்டமாக நிராதே பல அண்டங்களாக, பல கோடி அண்டங்களாக இருக்கின்றன. அவைகள் தேவரீருடைய லீலைக்கு விஷயமாக இருக்கின்றன என்று அருளி செய்கிறார். இவ்விடத்திலே நாம் மேலே அறிய வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. அதாவது நாம் இருப்பது பூலோகத்திலே. நமக்கு மேலே 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், ஆக 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் ஒரு அண்டத்திற்குள்ளே இருக்கின்றன. இந்த அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, ஒரு ஈசன், ஒரு இந்திரன், ஒரு வருணன் முதலானவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். இதை போலவே பல கோடி அண்டங்கள் ஆவரண ஜலத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை அண்டங்களுக்கும் ஒரு தனிநாயகன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். ஒவ்வொரு அண்டத்திலேயும் ஒரு பிரமன், ஒவ்வொரு அண்டத்திலேயும் ஒரு சிவன் என்று கோடிக்கணக்கான பிரம்மர்களும் கோடிக்கணக்கான சிவன்களும் இருக்கின்றனர். இப்படியாக இவர்கள் பலவாக இருக்க தான் ஒருவனாக இந்த சிருஷ்டி காரியத்தை செய்தவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். அவன் எழுந்தருளி இருப்பது ஸ்ரீவைகுண்டம் ஆகிற பரமதாமத்திலே. அதை விவரிக்கும் விதமாக 40வது ஸ்லோகம் அமைந்துள்ளது. இச்சா விஹார விதையே விஹிதான்யமூனி ஸ்யாத் த்வத் விபூதி லவலேஷ கலாயுதாம்சா யாவைன ஜாது பரிணாம பதாஸ்பதம் சா காலாதிகா தவ பரா மகதி விபூதிஹி என்று. யதேஷ்டமாக லீலைக்காக படைக்கப்பட்டவை இந்த லீலா விபூதி என்று சொல்லியிருந்தேன். இந்த எம்பெருமானுடைய இந்த லீலா விபூதியான நாம் இருக்கும் இந்த அண்டங்கள், இந்த பல கோடி அண்டங்களாகப்பட்டவை எம்பெருமானுடைய ஐஸ்வர்ய பரப்பிலே, அவனுடைய சொத்துக்களிலே ஒரு சிறு பகுதியாகவே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பெரும்பகுதி எது? காலங்களாலே பரிணமிக்க மாட்டாதது. அதாவது இந்த வேளையிலே எழுந்து கொள்ள வேண்டும், இந்த வேளைக்குள்ளே குளித்து விட வேண்டும், இந்த வேளையிலே திருவாராதனம் செய்ய வேண்டும், இந்த வேளையிலே உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு கிரமம் இருக்கிறதல்லவா? இந்த கிரமங்கள் லீலா விபூதிக்கே உண்டான கிரமங்கள். நித்திய விபூதியிலே காலம் இல்லை. அனாதிகாலமாக எழுந்தருளி இருக்கிறது இந்த ஸ்ரீவைகுண்டம். அந்த இடத்திலே எந்த ஒரு மாற்றமும் எக்காலத்திலும் ஏற்படாது. இப்படியாக இருக்கும் அந்த நித்திய விபூதியானது, அந்த ஸ்ரீவைகுண்டமானது, பரமதாமமாக பெருமாளுக்கு இருக்கும் அந்த இடமானது மிக பெரியதாக இருக்கிறது. எதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது? இந்த லீலா விபூதியான பல கோடி அண்டங்களை காட்டிலும் பன்மடங்கு பெரிதாக இந்த நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீவைகுண்டத்தை இந்த 40வது ஸ்லோகம் தொடக்கமாக விவரிக்க துவங்குகிறார் சுவாமி கூறத்தாழ்வான். மேலே 41வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் வரை ஒரு குடகம், அதாவது தொடர்பான வாக்கியங்கள். 41வது ஸ்லோகத்தை மட்டும் பார்த்து அர்த்தம் சொல்லிவிட முடியாது. 45வது ஸ்லோகம் வரை வந்தால்தான் ஒரு வாக்கியத்தினுடைய கிரியாபதம் அன்வயிக்கும். அப்படியாக அமைந்துள்ளன இந்த 5 ஸ்லோகங்கள். யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம் வா யதேவ பரமம் தமசப் பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் துருவம் யத் ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் யத் என்று. அதாவது எந்த ஒரு ஸ்தானத்தை
ஸ்ரீவைஷ்ணவர்கள் பரமபதம் எண்ணுகிறார்கள் தெரியுமா? எந்த ஸ்தானமானது தமசுக்கு அப்பால் பிரகாசமாக இருக்கிறதோ, எந்த ஸ்தானமானது தேஜோமயமாக இருக்கிறதோ, சத்வகுணம் ஓங்கி உள்ளதோ, சாஸ்வதமாய் உள்ளதோ, எப்பொழுதும் இருப்பதாக இருக்கிறதோ, ஆனந்தத்தை தருவதாகவும் அழகியதாகவும் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் என்று சொல்லுகிறார். மேலே உள்ள ஸ்லோகங்களினாலேயும் அந்த ஸ்தானம் அயன், அரண், இந்திரன், அதாவது பிரம்மா, சிவன், இந்திரன் முதலானவர்களாலும் நிவிருத்தி தர்மனிஷ்டர்கள் என்று சொல்லப்படும் சனகாதிகளாலும் அடைய முடியாததாக இருக்கிறதோ, எந்த இடத்தை காட்டிலும் மேலான வேறு ஒரு இடம் இல்லையோ, அதாவது லோகங்களுக்குள்ளே நாம் இருப்பது பூலோகம், இதைவிட மேலான லோகம் மேலே இருக்கும் புவர்லோகம், அதைவிட மேலான லோகம் சுவர்லோகம், இந்திரன் முதலான தேவர்கள் இருக்கும் இடம். அப்படியாக ஒரு லோகத்திற்கு மேம்பட்ட லோகமாக ஒரு லோகத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் அல்லது ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமாகவோ எந்த ஒரு சிறந்த ஸ்தானம் இல்லையோ அப்படிப்பட்டதான அந்த ஸ்ரீவைகுண்டம் என்று அருளி செய்கிறார். அத்தோடே அந்த இடத்திலே வளருதல், குறைதல், அழிதல் இப்படி எந்த விதமான மாற்றங்களும் இல்லையோ, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ, வேதங்களினாலே சொல்லப்பட்ட ஹோமங்களுடைய எந்த ஒரு பலனும் இதனாலே எட்ட முடியாததாக இருக்கிறதோ, பிறப்பு, மூப்பு ஆகிய விகாரங்கள் அந்த மாற்றங்களை தொலைத்தவர்களாக, பக்தி செல்வம் மிகுந்தவர்களாக உள்ள மூக்ஷுக்களால் மட்டுமே அடையத் தகுந்ததாக இருக்கிறதோ, மற்றவர்களாலே நெஞ்சினாலே எண்ணி பார்க்கவும் முடியாதபடி தொலைவில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட வைகுண்டம் என்னும் ஸ்தானத்தை உம்முடைய இருப்பிடமாக சொல்லுகிறார்கள் என்று இந்த இடத்திலே கூறத்தாழ்வான் இந்த வைகுண்டத்தினுடைய விவரணத்தை முடிக்கிறார். இப்படியாக ஸ்ரீவைகுண்டத்தினுடைய மேன்மையை சொல்லி, ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவர்களுடைய மேன்மையை சொல்லி, எம்பெருமானுடைய சரீர லட்சணங்களை, சரீர அழகுகளை, திருமேனி அழகுகளை அடுக்கி வருகிறார். இந்த இடத்திலே 70வது ஸ்லோகத்தில் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே உள்ள ஒரு ஸ்லோகத்தை நினைவு கூறும் விதமாக ஒரு ஸ்லோகம் அமைந்துள்ளது. வஜ்ராங்குஜ துவஜ சரோருஹ சங்கசக்ர மத்ஸீ சுதா கலச கல்பக கல்பிதாங்கம் த்வத்பாத பத்மயுகலம் விகலத் பிரபாத்பிஹி பூயோ பிக்ஷேஷ்யதி கதானு சிரோ மதீயம் என்று. கதா புனಃசங்கரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். அதாவது இது இரண்டுக்கும் ஒரே அர்த்தம், ஒரே பொருள் படும்படியாக 2 ஸ்லோகங்களும் அமைந்துள்ளது. எம்பெருமானே, வஜ்ரம், அங்குஷம், கொடியான துவஜம், தாமரை, சங்கசக்கரம், மத்ஸ்யம், அமிர்த கலசம், கல்பவிருக்ஷம் ஆகிய இவற்றினாலே இவைகள் ரேகைகளாக அமைந்துள்ளன. எவ்விடத்திலே அமைந்துள்ளன என்றால் எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே அமைந்துள்ளன. இப்படி மேன்மையுடையதாகவும் அழகியதாகவும் இருக்கும் இந்த திருவடி தாமரைகள் என்னுடைய சிரசை எப்பொழுது அபிஷேகம் செய்யுமோ, எப்பொழுது உம்முடைய திருவடிகளை என்னுடைய சிரசிலே வைப்பீர் என்று கேட்கும் விதமாக இந்த 2 ஸ்லோகங்களும் அமைந்துள்ளன. இப்படியாக ஆழ்வான் கீழே உள்ள ஸ்லோகங்களில் ஸ்ரீவைகுண்டத்தை பற்றியும் அங்கே இருப்பவர்களை பற்றியும் எம்பெருமானுடைய திருவடிவை பற்றியும் எம்பெருமானை பற்றியும் ஸ்லோகங்களை இயற்றியிருக்கிறார். இதையெல்லாம் செவியுற்ற அந்த எம்பெருமான், நீர் எதற்காக இங்கே வர விரும்புகிறீர் என்று கேட்க, அதற்கு பதிலாக அமைந்துள்ள ஸ்லோகம் கைங்கர்ய நித்திய நிரதைர் பவதேக போகைஹி நித்யைர் அனுக்ஷண வீணரசார்த்திர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி மத்தைவதைஹி பரிஜனைஸ் தவசங்கசீய என்று. அதாவது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அதுபோல ஒழிவின்றி அனன்ய போக்கியத்துவத்தை உடையவர்களாக இருப்பவர்கள் இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் முக்தர்களும் நித்தியர்களும். அவர்கள் பகவத் அனுபவத்திலே ஊறி அதனாலே உருகிய நெஞ்சை உடையவர்களாக
பாகவதர்களுக்கு பரஸ்பரம் சேஷத்வத்தையே சதா சர்வ காலமும் விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் இந்த நித்திய முக்தர்கள் ஆழ்வானுக்கு தெய்வமாக கொண்டாடத்தக்கவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருப்பவர்களோட அடியேனும் கூடி வாழக் கடவேன், அதன் பொருட்டு நீ வைகுண்டத்தை அருள வேண்டும் என்று இந்த இடத்திலே ஆழ்வான் அருளி செய்கிறார். இவ்விடத்திலே நாமும் அறிய வேண்டிய விஷயம் பல உள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தை எதற்காக ஆச்சாரியர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். அதாவது, நான் சுகமாக இருக்கும் பொருட்டு இவ்விடத்திலே பல துக்கங்கள் இருக்கின்றன, இன்னாராலே எனக்கு தொந்தரவுகள் இருக்கின்றன, என்னுடைய சரீரத்தாலேயே எனக்கு தொந்தரவுகள் இருக்கின்றன, இந்த தொந்தரவுகளெல்லாம் நீங்கி நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், இதன் பொருட்டு எனக்கு வைகுண்டம் வேண்டும் என்ற எண்ணம் கூடாது. அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அவனுக்கு கைங்கரியம் தடையில்லாது செய்ய வேண்டும், இதன் பொருட்டே வைகுண்டம் வேண்டும் என்று இந்த இடத்திலேயும் பல இடங்களிலேயும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அனந்தாழ்வானுடைய சரித்திரத்திலே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சர்ப்பம் அவரை தீண்டிவிட சிஷ்யர்கள் மருந்து செல்ல வேண்டாமா, யாராவது மருத்துவரை அழைத்து வரட்டுமா என்று கேட்க, அதற்கு அனந்தாழ்வான் சுருக்கமாக ஒரு பதிலை சொல்கிறார். கடித்த பாம்பு வலியுடையதாகில் ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரியம், கடியுண்ட பாம்பு வலியுடையதாகில் திருவேங்கடத்திலே கைங்கரியம் என்று. இந்த இடத்திலே ஸ்ரீவைகுண்டமா திருவேங்கடமா என்கிறதிலே விசாரம் இல்லை. இரண்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் கைங்கரியமே பிரதானம் என்று அனந்தாழ்வான் காட்டி கொடுக்கிறார். அதை போலவே இந்த கைங்கரியத்தோடே சேர்த்து கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று ஆண்டாள் சொல்கிறாளே, அதை போல நித்தியர்களோடேயும் முக்தர்களோடேயும் கூடியிருந்து உனக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும், அனன்ய போக்கியத்துவம் உடையவனாக ஆக வேண்டும், உன்னால் மட்டுமே அனுபவிக்கப்படுபவனாக ஆக வேண்டும் என்று இந்த இடத்திலே ஆழ்வான் பிரார்த்திக்கிறார் பெருமாளிடத்திலே. ஆகையாலே நமக்கு பரமதம் வேண்டும் என்பது அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே, அவனுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பதற்காகவே, அவனுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே, அவனுக்கு கைங்கரியங்கள் நாம் செய்யும் பொருட்டே. இதை தவிர வேறு எந்த காரணமும் அதற்கு சரி வராது. இப்படி கைங்கரியத்தையே இலக்காக சொல்லுகிறார். கைங்கரியம் என்பது அவனுக்கு மட்டுமா? இல்லை, ஸ்ரீயப்பதி என்றே அவனை சொல்லுகிறோம். அவனோடே அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று சொல்லும்படியாக எப்பொழுதும் அகலாதே இருக்கும் அந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சிமார்கள், அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கும் நாச்சிமார்கள், அவர்களுக்கும் சேர்த்து தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று மேலே உள்ள 3 ஸ்லோகங்களாலே குலக்கத்தினாலே அருளுகிறார். அதற்கு பின்னர் தம்முடைய தோஷங்களை எம்பெருமானிடத்திலே சொல்லுகிறார். 88வது ஸ்லோகம். சத்கர்மனைவ கில கஞ்சன சஞ்சினோமி வித்யாபி அவத்யரஹிதா நச வித்யதேமே கிஞ்சத் த்வதஞ்சித பதாம்புஜ பக்திஹீனஹ பாத்திரம் பவாமி பகவன் பவதோ தயாயாக என்று. அதாவது, நல்ல கர்மத்தை, அதாவது சத்கர்மத்தை, நல்ல செய்கைகளை சிறிதும் செய்கிறவனாக இல்லை, நிரவத்தியமான வித்யையும் என்னிடத்தில் இல்லை, உனது பாதார விந்தங்களிலே பக்தியும் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது, கண்ணன் கீதையிலே உபாயங்களை அருளி அதிலே கடைசியாக சரணாகதியே வழி என்று சொல்லுகிறார். அதை போலவே இவ்விடத்திலேயும் கூறத்தாழ்வான் சத்கர்மங்களை செய்கிறேன் அல்லேன் என்று சொல்லுகிறார். நிரவத்தியமான வித்யையும், அதாவது ஞானமும் இல்லை என்று சொல்லுகிறார். உனது திருவடி தாமரைகளிலே பக்தியும் இல்லாதவனாக இருக்கிறேன் என்று 3வதாக சொல்கிறார். ஆகவே உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாக இருக்கிறேன், தயைக்கு மட்டுமே பாத்திரமாக இருக்கிறேன், உன்னுடைய திருவடிகளிலே விழுகிறேன், இந்த சரணாகதியை நீர் ஒப்புக்கொண்டு எமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்திக்கிறார். இப்படியாக தம்முடைய தோஷங்களை சொல்லி தமக்கு இந்த எம்பெருமானை விட்டால் வேறு கதி இல்லை, அனன்ய கதித்துவமே தம்மிடத்தில் உள்ளது என்று காட்டுகிறார்.
98வது ஸ்லோகத்திலே விசேஷமாக தனக்கு கதியில்லை, அதை போலவே எம்பெருமானும் ஆழ்வானிடத்திலே இந்த இதை செய்துதான் ஆக வேண்டும், அவனுக்கும் வேறு வழி இல்லை என்று காட்டுகிறார். அதாவது ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிம க்ஷமாத்யாக ஸ்வாமின் அகாரணசு ஹிருத்வமதோ விசேஷாத் சர்வே குணாஸ் சவிஷயாஸ் தவமாபபார கோராக பூர்ணமகதிம் நிகதம் சமேத்யா என்று. அதாவது எம்பெருமானே, உன்னிடத்திலே ஐஸ்வர்யம், வீர்ணியம், கருணை, பெருமை, பொறுமை முதலான அநேக கல்யாண குணங்கள் இருக்கின்றன. இதிலே சௌஹார்தம் ஆகிற உட்பட சகல கல்யாண குணங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் இவ்வளவு பாபங்களை செய்தவனான என்னிடத்திலே நீ கருணை புரிந்தால் என்றோ அவைகள் இடம் பெறுகின்றன, மேன்மை பெறுகின்றன. பிரகல்லாத ஆழ்வானையோ நாதமுனிகளையோ ஆளவந்தாரையோ எம்பெருமானாரையோ நீ அங்கீகரித்தது என்ன பிரமாதம்? அவர்களிடத்திலே தோஷமே இல்லையே. இப்படி தோஷம் நிறைந்திருப்பவனான அடியேனை நீர் கடாட்சித்தருளி அடியேனை மேலே கொண்டு வந்தால்தானே இப்படியாக தேவரீருடைய இந்த க்ஷமா என்னுகிற குணமும் சௌஹார்தம் என்னுகிற குணமும் பொறுமை, பெருமை முதலான குணங்களெல்லாம், கருணை முதலான குணங்களெல்லாம் சரியான இலக்கை அடைவதாக ஆகிறது. இப்படியாக உமக்கும் என்னை விட்டால் வேறு வழியில்லை என்று சொல்லும்படியாக இந்த 98வது ஸ்லோகத்தை அமைத்துள்ளார் இந்த இடத்திலே ஆழ்வான். கடைசியாக எம்பெருமானே, நீர் சாஸ்திர சம்மதமாக இருப்பவர்கள், சாஸ்திர விகிதங்களை அனுஷ்டிப்பவர்களையே காக்க வேண்டியவன். அப்படி அல்லாதவர்களிடத்திலே உதாசீன பாவத்தை உடையவனாக இருக்க வேண்டியவன். இப்படி ஒரு நிர்பந்தம் உமக்கு இருப்பதாலே என்னிடத்திலே சக்தியையும் அதிகாரத்தையும் அபேட்சையையும் பிரதிபந்தன நிவிருத்தியையும் மற்றும் தேவையான எல்லா குணநலன்களையும் நீரே உண்டாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாக அருளி செய்கிறார். நிர்பந்த ஏஷ யதிதே யதசேஷ வைத சம்சேவினோ வரத ரக்ஷசி நேதராம்ஸ்துவம் தர்ஹி த்வமேவ மைஷக்திய அதிகாரவாஞ்சாக பிரத்யூக சாந்திமிதரச்ச விதேஹி விஸ்வம் என்று. வரதனே, அதாவது கேட்பவர்களுக்கு கேட்பதை கொடுக்குமவனாக இருக்கும் வரதனே, வரம் தரும் பெருமாளே, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி இருக்கிறவர்களை நீ ரட்சிக்க வேண்டியவன். அப்படி இல்லாதவர்களிடத்திலே நீ ரக்ஷணம் என்னும் குணத்தை காட்ட வேண்டியதில்லை. அவர்களிடத்திலே நீ உதாசீனமாக இருக்கலாம். இப்படி இருக்கிற நிர்பந்தம் உனக்கு உண்டு. அந்த நிர்பந்தம் இருக்கிறதாலே நீயே என்னிடத்தில் சக்தியையும் அதிகாரத்தையும் மற்றும் உண்டான தேவையான எல்லா குணநலன்களையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி எனக்கு நீ ஆக்கித்தர வேண்டும் என்று இந்த இடத்திலே குரத்தாழ்வான் கடைசி ஸ்லோகமான இந்த வைகுண்டஸ்தவத்தின் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்து இந்த வைகுண்டஸ்தவத்தை நிறைவு செய்கிறார். இப்படியாக எம்பெருமானிடத்திலே திடமான நம்பிக்கையும் ஆகிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமே வடிவாய் இருப்பவர்களை இந்த எம்பெருமான் ரட்சிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த இடத்திலே சாதித்து அத்தகைய குணநலன்களும் நமக்கு கிடைக்கும்படியாக செய்ய வேண்டியது அவனுடைய கிருபையே என்று தலை கட்டுகிறார். இத்தோட ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தினுடைய இந்த சாரம் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீவைகுண்டஸ்தவம் 101 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்தவம். அவைகளை பூர்த்தியாக அனுபவிக்கும் நேரம் காலம் நமக்கு குறைவாக இருப்பதாலே அவைகளை பூர்த்தியாக அனுபவிக்க முடியவில்லை. இதிலே உள்ள குறைகளை பெரியவர்கள் க்ஷமித்து அருளுமாறு பிரார்த்திக்கிறேன். அடியான் மதுரகவிதாசன். மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைகி சர்வைஷ்ட பூர்வேராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். நாளே மறுநாள் தொடக்கமாக அதிமானுஷஸ்தவமும் மற்றும் உண்டான ஸ்தவங்களையும் தொடர்ந்து அனுபவிப்போமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.